டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வடச்சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை 3 கிராம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவே வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்போ தான் கிரேவி வந்து கொஞ்சம் திடமாக வரும், அதனால தான். இப்போ 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு அரைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 2 பட்டை 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டு வந்து மசாலா நல்லா சுருண்டு வந்துருச்சு, அது உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேங்காய் வந்து நம்ம வறுக்காமல் அப்படியே சேர்த்துருக்கோம், அதனால் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் சுண்டிருச்சு. இப்போ 1/2 கிலோ சிக்கன் வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். இது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நீங்கள் சப்பாத்தி, தோசை, பரோட்டாக்கு சாப்பிட்றனா இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தாலே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா ஒரு 3 டம்ளர் சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள் கறியும் நல்லா வெந்துருச்சு, இதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.